வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக தரத்தில் புதுச்சேரியில் கைவினை மற்றும் கிராம தொழில் பயிற்சி மையம் அமைப்பது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாத் தலைமையில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை மாநிலத்தில் உள்ள தொழிற்பயிற்சி மையங்களில் சேர விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பகுதி நேர வேலையாக 2 நபர்கள் ஆன்லைனில் ரூபாய் 83,000 முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். உலக தரத்தில் புதுச்சேரியில் கைவினை மற்றும் கிராம தொழில் பயிற்சி மையம் அமைப்பது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் கைவினை மற்றும் கதர் கிராம தொழில்களை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கைலாஷ்நாதன் தலைமையில் ராஜ்நிவாசில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுவை மாநில தொழில் வளர்ச்சித்துறை செயலர் ருத்ரா கவுட், புதுச்சேரி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜன், செயல் மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுடெல்லி தேசிய கிராம தொழில் ஆணையத்தின் தலைவர் மற்றும் மும்பையிலிருந்து கிராம தொழில் ஆணைய தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோர் காணொலி வாயிலாக இதில் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் கைவினை மற்றும் கிராம தொழில்களை மேம்படுத்துவது, புதுவையில் உலக தரத்தில் பயிற்சி மையம், விற்பனை அரங்கம் அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் கைவினை பொருள் தயாரிப்பில் பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருது பெற்றவர்கள் சிறந்த கைவினை பொருட்களை உலக அளவில் புகழ்பெற செய்வது, நாடு முழுவதும் உள்ள 8000 கிராம கைத்தொழில் பொருட்கள் மையங்களிலும் புதுவை கைவினை பொருட்கள் விற்க ஏற்பாடு செய்வது, புதுவை கைவினை கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கு முருகப்பாக்கம் கலை கைவினை கிராமத்தை மேம்படுத்துவதற்கு மும்பை குழு மூலம் திட்டமிடுதல் உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டன. 2ஆம் உலகப் போர் நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர், பிரான்ஸ் நாட்டு தூதர் உட்பட பொதுமக்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 80ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்ஸ் தூதர் சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜீன் பிலிப் ஹைதர் 2ஆம் உலகப் போரின் பொழுது உயிர் நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது 2ஆம் உலகப் போரின் பொழுது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 3881 மாணவர்களும் 3683 மாணவிகளும் ஆக மொத்தம் 7564 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று மே 8, 2025 வெளியான தேர்வு முடிவுகள் படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3794 மாணவர்களும் 3659 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதம் 98.53 ஆகும். புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 101 தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் இதில் 51 தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்கள் CBSE பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநிலத்தில் உள்ள தொழிற்பயிற்சி மையங்களில் சேர விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுவை அரசு தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநர் சரவணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குநரகம் மூலம் ஆண்டுதோறும் மாணவ மாணவியருக்கு பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் ITI மூலம் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஓராண்டு மற்றும் ஈராண்டு NCVT, SCDD ஆகிய பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து படிக்க 2025-26ஆம் கல்வியாண்டில் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எனவும், பயிற்சியில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் தொழிற்பயிற்சி மைய பிரிவின் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். சென்டாக் இணையதளத்தில் பதிவு செய்ய கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்கான தொழிற்பயிற்சி பிரிவுகளிலும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய தொழிற்பயிற்சி பிரிவுகளிலும் அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் பகுதி நேர வேலையாக 2 நபர்கள் ஆன்லைனில் ரூபாய் 83,000 முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளனர். முத்திரையர்பாளையத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு 53,000 ரூபாய் அனுப்பி கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தார். பின்பு அதன் மூலம் கிடைத்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் தாம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் காரைக்கால் திருநள்ளாரை சேர்ந்த நபர் 30,000 ரூபாய் இழந்துள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த நபர் ஒருவர் ஆன்லைனில் 24,000 ரூபாய்க்கு சிபிஎஸ்இ பாடப்புத்தகம் ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த புத்தகம் இதுவரை வரவில்லை. வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த நபர் 20,000, வில்லியனூரை சேர்ந்த நபர் 3,800, மொத்தம் 5 நபர்கள் சைபர் மோசடி கும்பலிடம் 1,30,800 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் உருவாகும் சூழல் நிலவி வரும் நிலையில் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் அறிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சியினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் வரும் 20ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக அறிவித்துள்ள நிலையில் இந்திய கூட்டணியில் உள்ள திமுக ஆட்சி நடத்தும் தமிழகத்திலும் இந்த கூட்டணி கட்சிகள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளன. ஆனால் புதுச்சேரியில் அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக மக்களுக்கு தொல்லை கொடுக்கும் விதத்தில் பந்த் போராட்டத்தை இந்திய கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. நாடு இன்று போர்க்களம் கண்டுள்ளது. பாகிஸ்தான் துணையுடன் நம் நாட்டை அச்சுறுத்தும் தீவிரவாதிகளை ஒடுக்கும் தர்ம யுத்தத்தை இந்தியா கையில் எடுத்துள்ளது. நம் நாடு அந்நிய நாட்டுடன் போர் தொடுத்துள்ள இந்த சூழ்நிலையில் ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடிய பந்த் போராட்டம் அவசியமானதா? எனவே இந்த பந்த் போராட்டத்தை அறிவித்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பந்த் போராட்ட அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியா கூட்டணி கட்சியினரை கைது செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் உருளையம்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு விலையில்லா மனைப்பட்டாவை தொகுதி எம்எல்ஏ நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை மூலம் ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் போன்ற பகுதிகளில் உள்ள ஏழை மக்களுக்கு விலையில்லா மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மேற்கண்ட பகுதிகளில் வாழும் ஏழை மக்களுக்கு மனைப்பட்டாவினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் மற்றும் பாட புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் கார்த்திகேயன், தலைமை ஆசிரியர் சிவக்குமார், ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 214 மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மாணவி தமயந்தி 600க்கு 590 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்தார். மாணவன் கௌதம் 588 மதிப்பெண்களுடன் 2வது இடத்தையும், தர்ஷினி 581 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தை பெற்றுள்ளனர். 550 மதிப்பெண்களுக்கு மேல் 31 மாணவர்களும், 500க்கு மேல் 91 மாணவர்களும், 450க்கு மேல் 71 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்த கல்வி குழுமத்தின் தாளாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்த மேல்நிலைப்பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகிகளின் 3வது பட்டியலை பேரவையின் நிறுவனர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் பழைய கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக 8 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகளின் 3வது பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில பொதுச் செயலாளராக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த தனஞ்செழியன், சந்திரமௌலீஸ்வரர், லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த கவிதா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாநில செயலாளர்களாக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த சுலோச்சனா, காரைக்காலை சேர்ந்த செல்வம், உருளைம்பேட்டையை சேர்ந்த சுரேஷ்குமார், இளங்கோவன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்ட தலைவராக கோபால், ஏனாம் தொகுதி தலைவராக சபத்தி ஸ்ரீனிவாச ராவ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் விஸ்வகர்மா மரபினர் சார்பில் நடைபெற்ற 7ஆம் நாள் உற்சவ விழாவில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு விஸ்வகர்மா மரபினர் சார்பில் 7ஆம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பரசுராமர், காத்தவராயன், காமாட்சி அம்மன் திருவிதி உலா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் வான வேடிக்கை, பரதநாட்டிய கச்சேரி, இசை வாத்தியங்கள் பிரம்மாண்டமாக முழங்க சுவாமி திருவிதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மேரி உழவர்கரையில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மேரி உழவர்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சமேத சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ள சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இந்த திருக்கல்யாண விழாவில் பக்த கோடிகள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் அருளை பெற்றனர். மேலும் சுவாமியின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அறுசுவை விருந்தும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் மேரி உழவர்கரை ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உலக தரத்தில் புதுச்சேரியில் கைவினை மற்றும் கிராம தொழில் பயிற்சி மையம் அமைப்பது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை மாநிலத்தில் உள்ள தொழில் பயிற்சி மையங்களில் சேர விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பகுதி நேர வேலையாக 2 நபர்கள் ஆன்லைனில் ரூபாய் 83,000 முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.